தமிழகத்தின் பல்வேறு கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் நடந்த ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் 4ஆம் நாளாக தேர்பவனி விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வழிநெடுகிலும் நின்றிருந்த பக்தர்கள் சப்பரங்கள் மீது பூக்கள் தூவி வழிபாடு நடத்தினர். பக்தர்கள் மரியே வாழ்க, ஆவே மரியா என பக்தி பரவசத்துடன் முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக பகவத் விநாயகருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன. குபேர விநாயகர் அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை முத்தாரம்மன் திருக்கோயில் கொடைவிழாவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் கூடிய தீப ஆராதனை காட்டப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள அக்ராபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலய ஆடி வெள்ளி நிறைவு திருவிழா நடைபெற்றது. அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். அக்ராபாளையம் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கினர்.